முதலாவது அதிகாரத்திலே கேள்வி, இரண்டாவது அதிகாரத்திலே சிக்ஷை. அது என்ன சிக்ஷை பார்க்கலாம். இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் வாசிக்கிறேன். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக பதிலுக்காக காத்திருக்கின்றான். ஜெபித்தால் மாத்திரம் போதாது, ஜெபத்தினால் வருகிற பதிலுக்காக காத்திருக்க வேண்டும். நம்மள நிறைய பேர் ஜெபித்து விண்ணப்பம் பண்றோம், ஆனால் ஆண்டவருடைய பதிலுக்காக மாத்திரம் காத்திருக்கிறதில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பதிலை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த வேதாகமத்தை கட்டாயம் வாசிக்கணும். என்னுடைய வாழ்க்கையிலே கடந்த சுமார் 32 வருட கால தேவ செய்தி கொடுக்கிற இந்த வாழ்க்கையில 30 வருடத்திற்கும் அதிகமான ஊழியத்தின் வாழ்க்கையில என்னென்னவோ கேள்விகள், என்னென்னவோ பிரச்சனைகள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பரீட்சைகள், இடையூறுகள், அபாயங்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் எனக்குள் என்ன கேள்வி எழுந்தாலும் அதற்கு பதில் எங்கிருந்து எனக்கு கிடைத்தது தெரியுமா? பரிசுத்த வேதாகமத்திலிருந்துதான். என்ன நிலைமையில் நான் இருந்தாலும், என்ன கேள்விகள் என் இருதயத்திலே எழுந்தாலும் எனக்கு எல்லாவற்றுக்குமான பதிலாக இருந்தது பரிசுத்த வேதாகமம் தான். பரிசுத்த வேதாகமம் ஜீவனுள்ள தேவனுடைய இருதயம். நீ அந்த இருதயத்தை சார்ந்து கொள்கிற போது தேவன் பேசுவதை உன்னால் உணர முடியும். தேவனே பேசுவதை உன்னால் உணர முடியும். அதனாலதான் நீங்க ஜாக்கிரதையா கவனிச்சு பாருங்க. சில சந்தர்ப்பங்களில் கஷ்டத்துல, வேதனையில, பாடுகள்ல கடந்து போகிற வேளையில தேவனுடைய வார்த்தைகளை நீ வாசிக்க ஆரம்பித்தால் உனக்கு தெரியாமலே அந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை, பாடுகளை கரைத்து போட்டுவிடும். உன்னை அறியாமலேயே உன் கண்கள் கண்ணீரை சொரியும். யாராவது நம்முடைய வேதனைகளை சொல்வதற்கு பக்கத்தில் இருந்தா சொல்லும் போது நமக்கு கண்ணீர் வரும். அல்லது தனிமையில இருக்கிற போது நமக்கு இருக்கிற அந்த பாடுகளை நாம தாங்க முடியாததுனால அப்படியே அழுதுருவோம். ஆனா கவனிங்க, நீங்க பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது தேவனுடைய வாக்கு உங்கள் இருதயத்திற்குள்ளே பிரவேசிக்கும் போது உங்களை அறியாமலேயே ஒரு ஆறுதலோட கூடிய கண்ணீர் வரும், ஆனந்தத்தோட கூட கண்ணீர் வரும், ஆவிக்குரிய பிரகாரமான கண்ணீர் வரும். தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார், தேவன் என் கூட பேசினார், தேவன் எனக்கு துணையாக நிற்கிறார், தேவன் எனக்கு சமாதானத்தை அருளுவேன் என்கிறார், தேவன் என்னை அக்கறைக்கு சேர்ப்பேன் என்கிறார், தேவன் என்னை சொஸ்தமாக்குவேன் என்கிறார் என்கிற தைரியம் எங்கிருந்துங்க வரும்? இந்த ஆபத்துக்களிலிருந்து, அபாயங்களிலிருந்து, இந்த அவஸ்தைகளிலிருந்து தேவன் என்னை தப்புவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது தேவனே, சாட்சாத் தேவனே உன்னோடு பேசுவார். எனவே பரிசுத்த வேதாகமத்தை ஒழுக்கத்தோடு வாசிக்க வேண்டும், கட்டாயம் வாசிக்க வேண்டும். நாம் கவனமாய் பார்க்கும்போது இங்கே எதை காண்கிறோம்? 2வது அதிகாரத்திலே ஆபகுக் பிரார்த்தனை செய்தது மாத்திரமின்றி நான் செய்த விண்ணப்பத்திற்கு தேவன் எப்படி பதிலை தருவார் என்று நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? திடீர்னு ஒரு நாள் ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணிட்டு அன்னைக்கே பதில் வரும்னு எதிர்பார்க்கிறது தவறு. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு தத்தத்தை 25 ஆண்டுகள் கழித்து நிறைவேற்றுகிறார். தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது மாத்திரமல்ல, அபிஷேகமும் செய்து வைத்தார். ஆனால் 13 ஆண்டுகள் தாவீது வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. யோசேப்புக்கு 15 வயதிலே அவனுக்கு கனவை கொடுத்தார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் தன்னை பணிந்து கொள்வதைப் போல அவனுக்கு கனவை கொடுத்தார். ஆனால் அந்த கனவெல்லாம் நிறைவேறுவதற்கு யோசேப்பு 13 ஆண்டுகள் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. நண்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். ஆனால் அனுப்பி வைத்த தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வதற்கு 33 ஆண்டுகள் வெயிட் பண்ண வேண்டி இருந்தது. எனவே உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் வெயிட் பண்ண வேண்டியது அத்தியாவசியம். ஆபகுக் கேள்வியோடு கூட இந்த புத்தகத்தை ஆரம்பித்து நம்பிக்கையோடு கூட இந்த புத்தகத்தை முடிக்கிறான். மத்தியிலே சிக்ஷை. அதாவது உனக்கு எத்தனை கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் தேவன் பதிலை தருவார் என்கின்ற அந்த நம்பிக்கை கொண்டு வாழ்வதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. 2வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், காத்து கொண்டிருக்கிறான் தேவன் எனக்கு என்ன பதில் தருவார் என்று. நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு. இந்த பிரச்சனைகளுக்கான தேவனுடைய பதில் என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கேள்விகள் உண்டு. அந்த கேள்விகளுக்கான தேவனின் பதில் என்ன? அது உன் கணவனின் விஷயமாக இருக்கலாம், மனைவியின் விஷயமாக இருக்கலாம், உன் விவாக விஷயமாக இருக்கலாம். அப்படி இன்று நீ எந்தெந்த பிரச்சனைகளுக்காக எத்தனையோ கேள்விகளால் நீ தவித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த அத்தனை கேள்விகளுக்கும் தேவனிடத்திலே பதில் உண்டு. எப்பொழுது தேவன் அதற்கான பதிலை தருவார் தெரியுமா? நீ அதற்காக எதிர்பார்க்கிற போது, நீ காத்திருக்கிற போது,
ஆபகூக்கினுடைய இந்த 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் எனக்கு என்ன சொல்லுவார், அவர் எனக்கு என்ன உத்தரவு கொடுப்பார் என்று நான் காத்து கொண்டிருந்தேன். சில சமயங்களை நம்ம வாதிக்க கூட செய்வோம். ஏன் ஆண்டவரே இப்படி பார்த்துட்டு மௌனமா இருக்கீங்க? ஏன் ஆண்டவரே என்ன கண்டுக்கிறதே இல்லை? ஏன் ஆண்டவரே என்னை நோக்கி பார்ப்பதில்லை? ஏன் எனக்கு சுகம் கொடுப்பதில்லை? ஏன் எனக்கு என் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யவில்லை? இப்படி எத்தனையோ கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதே சமயத்தில் கேள்விகளை கேட்கிறோம், ஆனால் விசுவாசத்தோடு நீ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தேவன் பதில் தருவார் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஆவிக்குரிய நடத்தை உனக்கு இருக்கிறதா? அங்கதான் ஃபெயில் ஆகுற இல்லையா? கேட்கிறோம், ஆனால் சில வேளைகளே சலித்து விடுகிறோம். கேட்கிறோம், கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அப்படியே சலிச்சுக்கிறோம் இல்லையா? நீ கேட்டு தாமதமாகிறது என்பதனாலே சலித்துக் கொள்ளுகிறாய் என்றால் நீ விசுவாசி அல்ல. நல்லா கவனிக்கணும். சலிப்படையாமல் காத்திருப்பதுதான் விசுவாசம். சொல்றது புரியுதாங்க? எந்த சலிப்பும் சலிச்சுக்காம காத்திருப்பது மட்டும்தான் விசுவாசம். நம்மள நிறைய பேருக்கு தேவனிடத்திலிருந்து வர்ற பதில் கொஞ்சம் தாமதம் ஆயிட்டா எவ்வளவு சலிச்சுக்கிறோம் இல்லையா? எவ்வளவோ எரிச்சல் வந்துருது, எவ்வளவோ கோபம் கூட வந்துருது. அது விசுவாசம் இல்லைங்க. சலிப்பு எரிச்சல் இல்லாமல் காத்திருப்பது விசுவாசம். காத்திருந்தான் ஆபகூக். என்ன நடந்தது பார்க்கலாம். நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் பிரதியுத்தரமாக, எஸ், பதில் தருகிற தேவன் பதில் தருகிறார். நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய கேள்வி கேட்கிற ஆபகூக், என்னோட கூட வாதிக்கிறாயல்லவா? இதோ உனக்காக பதில் தருகிறேன், கவனி. நீ கேட்ட கேள்விகளுக்கான பதில் வருகிறது. எப்ப வருமா? குறித்த காலத்திலே வந்துவிடும். சகோதரியே, சகோதரனே, கவனிக்கிறியா? உன்னுடைய கேள்விகளுக்கு தேவன் எப்பொழுது பதிலை தருவார்? உன்னுடைய விண்ணப்பங்களுக்கான பதிலை எப்பொழுது தேவன் தருவார்? இந்த கேள்வி உனக்குள்ளே இருக்கிறதா? தேவன் சொல்லுகிறார், அதற்காக ஒரு டைம் இருக்கிறது, நேரம் குறித்திருக்கிறேன். நீ கேட்கிற எல்லாவற்றுக்கும், உன்னுடைய எல்லா ஜெப விண்ணப்பத்திற்கும் என்னுடைய சித்தத்தின்படி நான் தருகிற பதிலை தயார் செய்து விட்டேன். ஆனால் அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வகுத்திருக்கிறேன். நீ எவ்வளவு அழுதாலும், எவ்வளவு புலம்பினாலும், ஒருவேளை தேவன் உனக்கு நவம்பர் 12க்கு பதில் தரணும்னு அவர் முடிவு பண்ணியிருந்தார்னா, நவம்பர் 11 கூட பதில் வரவே வராது. நவம்பர் 11 நைட் 11:30 கூட அந்த பதில் வராது. நவம்பர் 12 மார்னிங் 11 o'clock உனக்கு அந்த பதிலை தர வேண்டும் என்று தேவன் ஒருவேளை பிக்ஸ் பண்ணுவார்னா, நவம்பர் 12 மார்னிங் 10:58 கூட அந்த பதில் உனக்கு வராது. அல்லது 10:59 கூட வரவே வராது. 11 o'clock என்று தேவன் நிர்ணயம் பண்ணியிருந்தால் அந்த 11 o'clock தான். அதாவது சின்ன முள்ளு 11 மேலேயும் பெரிய முள் அந்த 12க்கு மேலேயும் வர்ற வரைக்கும் நீ காத்துதான் இருந்தாகணும். எனவேதான் நான் சொல்லுகிறேன், விசுவாசம் என்றால் சலிப்பில்லாமல் காத்திருப்பது. தேவன் கட்டாயமாக எனக்கு பதில் தருவார் என்ற நம்பிக்கையோடு கூட பொறுத்திருக்க வேண்டும். என்ன ஆண்டவரை இன்னும் பதில் தரல? நீங்க பார்க்கறது இங்க 3 அதிகாரங்கள் தான். ஆனால் ஆபகூக் ஏறக்குறைய 30-40 வருடங்கள் தீர்க்க தரிசன ஊழியத்தை அங்கே செய்து கொண்டிருந்தவன். அவன் அவ்வளவு காலம் அந்த ஊழியத்தை, தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்து கொண்டிருந்த தீர்க்கதரிசியான ஆபகூக் தன்னுடைய ஊழியம் எல்லாவற்றையும் 3 அதிகாரத்திலே சுருக்கி எழுதியிருக்கிறான். எனவே தயவு செஞ்சு கவனிக்கணும். எத்தனையோ கேள்விகள் ஆபகூக்குள் இருந்தபோதும் அவன் எழுப்பிய போதும் தேவன் அவைகள் எல்லாவற்றுக்குமான பதிலை ஒரு இடத்திலே தருகிறார். என்னது? அதாவது குறித்த காலத்திலே நிறைவேறும். நீ எவைகளையெல்லாம் கேட்டிருக்கிறாயோ, எவைகளையெல்லாம் நீ எதிர்பார்த்திருக்கிறாயோ, அதெல்லாம் நடக்கும். எப்ப ஆண்டவரே? அதுக்கு ஒரு காலத்தை குறிச்சு வச்சிருக்கேன். அப்போ என்ன செய்யணும்னு கூட சொல்றான் பாருங்க. குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். நான் எவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று குறித்து வைத்திருக்கிறேனோ அது நடப்பதற்கும் ஒரு காலம் இருக்கிறது. அது கட்டாயமாக நிறைவேறும். நான் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறேனோ, அல்லது உன் கேள்விகளுக்கான பதிலை எப்பொழுது தர வேண்டும் என்று நினைத்து வைத்திருக்கிறேனோ, அது கட்டாயம் நிறைவேறும்.
அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு. தாமதம் என்பது உன்னுடைய பார்வையில், அது தேவனுடைய பார்வையில் இல்ல. நீ என்னவெல்லாம் என்னிடத்திலே கேட்டாயோ, எவைகளெல்லாம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயோ அவைகளெல்லாம் நிறைவேறும். அவைகளெல்லாம் கட்டாயமாக முடிவிலே விளங்கும். அதாவது எப்போ 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 எப்போன்னு சொல்லி அந்த பதில் உனக்காக எதிர்பார்த்திருக்குமா. எனவே அது கட்டாயம் நிறைவேறும். ஒருவேளை இன்று அநேகரோடு கூட தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இது நடக்குமா ஆண்டவரே, இதெல்லாம் ஆகுமா ஆண்டவரே என்று நீ எவைகளை குறித்தெல்லாம் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, தேவன் சொல்லுகிறார், கட்டாயமா நடக்கும், கட்டாயமாக நிறைவேறும். இது சாத்தியமா ஆண்டவரே, இதெல்லாம் நடக்குமா ஆண்டவரே, இவைகளை என்னுடைய வாழ்க்கையிலே என்னால் பார்க்க முடியுமா ஆண்டவரே. இப்படி எதையெல்லாம் நீ கேட்டாயோ, எதையெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறாயோ, ஆண்டவர் சொல்கிறார், கட்டாயமா கட்டாயமா நடக்கும், கட்டாயமா நிறைவேறும். இவ்வளவு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த தேவன் உனக்கு தருகிறார். தாயே, சகோதரனே, சகோதரியே, கவனிக்கிறியா? ஆண்டவர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். கட்டாயமாக குறித்து வைக்கப்பட்ட காலத்துல நீ கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும், நீ செய்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் என்னுடைய சித்தத்தின்படி உனக்கு பதில் தருவேன். அது தாமதமாக வந்தாலும், அதாவது உன்னுடைய பார்வையில் தான் அது தாமதமே தவிர, அதாவது நீ நினைக்கிறாய் தாமதம் என்று, ஆனால் அதற்காக காத்திரு. வெயிட். அவசரப்படாத. அவசரப்பட்டு தப்பான அடி எடுத்து வச்சிடாத, தப்பான முடிவுக்கும் போயிடாத. வெயிட். திரும்பவும் நான் சொல்கிறேன், விசுவாசம் என்றால் சலித்துக் கொள்ளாமல் வெயிட் பண்ணுவதுதான். வெயிட். விசுவாசத்தோட கூட காத்திரு. கட்டாயம் உன் விசுவாசம் நிறைவேறும். விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது எரிச்சலுக்கு அங்க இடமே இருக்காது. விசுவாசத்தோடு காத்திருப்பாய்ந்தால் உனக்குள் கட்டாயம் விரக்தி வரவே வராது. காத்திரு. ஐ நோ யுவர் ப்ராப்ளம். உன் பிரச்சனை எனக்கு தெரியும். உன்னுடைய கஷ்டங்கள் எனக்கு தெரியும். உன்னுடைய கண்ணீரை நான் காண்கிறேன். உனக்கு பதிலை தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதற்காக ஒரு டைம் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். தாமதம் நீ நினைக்கிற, ஆனால் நான் ஃபிக்ஸ் பண்ண டைமுக்கு அது வரும்போதுதான் அது உனக்கு ஆசீர்வாதம். உன் வாழ்க்கையில் அது ஆச்சரியமா இருக்கும். எனவே நீ என்ன செய்யணும்? தாமதம்னு நினைக்கிற, ஆனா அது தாமதம் இல்ல. வெயிட் பண்ணு. நான் பதிலை தருவேன், தருகின்றேன். அது கட்டாயம் நடக்கும். அது வரைக்கும் நீ காத்திரு. அது நிச்சயமாய் வரும். பாத்தீங்களா என்ன சொல்றாரு? முடிவிலே அது விளங்கும் என்று மேல சொன்னார். இங்க மறுபடியும் அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. கவனிங்க, அது தாமதிப்பது இல்லை. இந்த 2வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அது தேவன் தருகிற சிக்ஷையை குறித்து தெரிவிக்கிறது. அதே சமயத்துல நல்லா கவனிங்க, துஷ்டர்கள் சிக்ஷிக்கப்படுகிறார்கள் என்றால் நீதிமான்களுக்கு என்ன நடக்கும்? அது கூட இங்க எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்கலாம் ஒரு முறை. 4வது வசனம். அகங்காரியாயிருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதிமான் எப்படி பிழைப்பானா? தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். ஜாக்கிரதையா கவனிச்சோன்னா, யூத ராஜ்யம் தகர்க்கப்பட்டது. ஆனால் அந்த ராஜ்யத்தில் இருந்த நீதிமான்கள் மாத்திரம் தேவனால் உயர்த்தப்பட்டார்கள். யார் யார் தெரியுமாங்க அவங்க? தானியேல், சாத்ராக், மேஷாக் அண்ட் ஆபேத்நேகோ, எரேமியா, எசேக்கியேல், இப்படி அநேகம் பேர் சிறை பிடிக்கப்பட்ட யூதர்களுக்குள்ளே இருந்த போதும் கூட அவர்கள் தங்கள் விசுவாசத்தை விட்டு விலகாமல் விசுவாசத்தில் ஊன்றி நின்று தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டியாக பற்றிக் கொண்டார்கள். அதன் பலனாக தேவன் அவர்களை மிக மிக உயர்த்தினார். தொடர்ந்து பார்க்கலாம். 1வது அதிகாரத்திலே கேள்வி, 2வது அதிகாரத்திலே எப்ப ஆண்டவரே சிக்ஷை? பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், என்னது? தேவன் சொல்லுகிறார், வந்துவிடும். சிக்ஷை வரப்போகிறது. கட்டாயமாக அது வரும். காலத்தை குறித்து விட்டேன். அந்த காலத்துல யார் யார் என்னென்ன பாவங்களை செய்திருக்கிறார்களோ அந்த பாவத்தின் அடிப்படையிலே பாவம் செய்திருக்கிற எல்லோரையும் நான் சிக்ஷிக்கப் போகிறேன். அதில் சந்தேகம் இல்லை. இந்த 2வது அதிகாரத்திற்கு பிறகு நாம் வாசிக்கும் போது இன்னும் புரிந்து கொள்ள முடியும். 3வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். 3வது அதிகாரம் 1 முதல். ஆபகூக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம். சிகாயோனில் பாடின விண்ணப்பம். இது ஒரு பாட்டு, பாட்டோடே கூடிய ஒரு பிரார்த்தனை. வேத பண்டிதர்களுடைய கருத்து என்னவென்றால், ஆபகூக் ஒரு தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, கட்டாயமாக அவன் ஒரு ஆசாரியனாக இருந்திருக்க வேண்டும், அல்லது தேவனுடைய ஆலயத்திலே சங்கீதக்காரனாக இருந்திருக்க கூடும். ஏனென்றால்
அவன் எழுதியிருக்கிற அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் வாத்தியங்களோட கூட பாடக்கூடியதாய் இருந்தது என்று எழுதுகிறான். 3வது அதிகாரத்தின் கடைசியிலே நாம் இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சங்கீதக்காரனாக இருந்திருக்க வேண்டும், தேவனுடைய ஆலயத்திலே ஊழியம் செய்கிறவனாக இருந்திருக்க வேண்டும், அதேபோல ஆசாரியனாக இருந்திருக்க வேண்டும். அநேக வேத பண்டிதர்களின் அபிப்பிராயம் என்னவென்றால், இந்த ஆபகூக் தீர்க்கதரிசி பிளஸ் ஆசாரியன், இந்த 2 பொறுப்புகளையுமே நேர்த்தியாக நிறைவேற்றிக் கொண்டிருந்த ஒரு அற்புதமான ஊழியக்காரன் என்பது அநேக வேத பண்டிதர்களுடைய அபிப்பிராயமாய் இருக்கிறது. கவனிங்க, அந்த சங்கீதம் என்னவென்றால், அதாவது விண்ணப்பத்தோடே கூடிய சங்கீதம் என்றால் என்ன? இந்த சங்கீதத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால், அதையும் வாசிக்கலாம். கடைசி பாகத்துல 16வது வசனத்துல, நான் கேட்டபொழுது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோடு எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். 17ஆம் வசனம், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சைச் செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொடுபத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். நிறைய கேள்விகள். அப்படி கேள்விகளை கேட்ட தீர்க்கதரிசி இந்த இடத்துல கவனிங்க என்ன சொல்றாங்கிறத. நான் எழுப்பிய கேள்விகளுக்கு முழுமையாக பதில் வந்தாலும் வராமல் போனாலும், கேட்கிறீங்களா? என்னுடைய கேள்விகளுக்கான பதில் வந்தாலும் வராவிட்டாலும், அவைகளை நான் என் கண்ணார கண்டாலும் காணாவிட்டாலும், அத்தி மரம் என்பது துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடியிலே பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்திலே பலனற்று போனாலும், வயலில் உள்ள தானியங்கள் விளையாமற் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். நம்பிக்கை. சகோதரனே சகோதரியை கவனிக்கிறியா? நம்மள நிறைய பேருக்குள்ள இருக்கிற எண்ணம் என்னன்னா, நாம கேட்கிற கேள்விகளுக்கான பதில் ஆண்டவர் கொடுத்தா தான் நமக்கு சந்தோஷம். என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர் என்று எப்போ நம்ம சொல்றோம்? நான் வேலைக்காக காத்துக்கிட்டு இருந்த ஆண்டவர் எனக்கு வேலை கொடுத்தார், அதனால ஆண்டவர் பெரியவர். கற்ப பலனுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன், தேவன் எனக்கு பிள்ளை பேரை கொடுத்தார், எனவே தேவன் பெரியவர். அப்போ ஒருவேளை உனக்கு பிள்ளை பேரை கொடுக்கலன்னா தேவன் பெரியவர் இல்லையா? ஒருவேளை தேவன் உன்னுடைய ஜாபை லேட் பண்றாருன்னா அவர் பெரியவர் இல்லையா? நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற அபிப்பிராயம் தேவன் பெரியவர் என்று சாட்சி சொல்றாங்க. சாட்சி சொல்றது ரொம்ப நல்லது. தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்த அற்புத ஆச்சரியங்களை வெளிப்படுத்துவது நல்லதுதான். அதே சமயத்துல நீ ஆசைப்பட்டது, நீ எதிர்பார்த்தது உன்னால் பார்க்க முடியாவிட்டால் அல்லது பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால், தயவு செஞ்சு தேவனை விட்டு விலகி போயிடாத. தயவு செய்து அவருக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை விட்டு நீ விலகி போயிடாத. கேள்வி, சிக்ஷை, நம்பிக்கை. ஆபகூக் இங்க என்ன சொல்றான் நல்லா கவனிங்க. என் கண்ணால ஒரு பலன் மிகுந்த சூழலை நான் காணாவிட்டாலும், என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் ஒரு வெறுமையாக காணப்பட்டாலும், கட்டாயம் நான் என் தேவனை விசுவாசிப்பேன். விதை விதைத்திருக்கிறோம், ஒருவேளை பயிர் விளையலன்னா என்னெல்லாம் சொல்றான் பாருங்க. அத்திமரம் ஒருவேளை துளிர் விடாம போனாலும், திராட்சை செடியெல்லாம் பலன் கொடுக்காவிட்டாலும், ஆடு மாடுகள் எப்பொழுதும் இருக்க வேண்டிய கிடையிலே தொழுவத்திலே ஒருவேளை அவைகள் காணாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கவனிங்க, இது ஆபகூக் தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம். இந்த 3 அதிகாரங்களிலே
அவன் தேவனோடு பேசிய, அதாவது முதல் அதிகாரமாக இருந்தாலும் 2வது அதிகாரமாக இருந்தாலும், அவ்வாறு 3வது அதிகாரமாக இருந்தாலும், அவன் தேவனோடு பேசிய காரியங்கள் என்ன, தேவன் அவனோடு பேசியவைகள் என்ன, அதற்கு பதிலாக தான் செய்த பிரார்த்தனை அல்லது பாடல்கள் என்ன. முதலாவது அவன் ஜெபித்தான், 2வதாக பதிலை பெற்றுக்கொண்டான், 3வதாக தேவனை துதிக்கிறான். முதலாவது அதிகாரத்திலே விண்ணப்பம் பண்ணினான், 2வது அதிகாரத்தில் பதிலை பெற்றுக்கொள்கிறான், 3வது அதிகாரத்திலே தேவனை துதிக்கின்றான். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் செய்ய வேண்டியது அதுதான். நாம் ஜெபிக்க வேண்டும், ஜெப விண்ணப்பத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். விண்ணப்பம் பண்ண வேண்டும், விண்ணப்பத்துக்கான பதிலை பெற வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும். அதுதானே நாம் செய்ய வேண்டியது. அற்புதமான ஆவிக்குரிய ஃபார்முலாவை இங்கே ஆபகுக் நமக்கு தெரியப்படுத்துகிறான். கவனி, இன்னொரு வார்த்தையும் அவன் சொல்லுகிறான். ஒருவேளை நான் நினைச்சது நடக்காவிட்டாலும், எதிர்பார்த்தது நடக்காவிட்டாலும், விண்ணப்பம் பண்ணியதை பெற்றுக்கொள்ளாவிட்டாலும், நான் என் தேவனை விட்டு விலகவே மாட்டேன். நான் கர்த்தருக்குள் ஆனந்தமாயிருப்பேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழி கூறுவேன். சகோதரனே, சகோதரியே, இன்று நம்மள சில பேர் ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் சலிப்போட இருக்கீங்கல்ல? கொஞ்சம் ஆண்டவர் மேலேயே உங்க கோபத்தை வெளிக்காட்டிக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த சலிப்பு, எரிச்சல், கோபமெல்லாம் எதற்காக? தேவன் பதில் தரலன்னு தானே. நீ ஆசைப்பட்டதை, எதிர்பார்த்ததை, கேட்டதை தேவன் தரலங்கிறதுக்காக ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்கிறியா? அது நல்லது அல்லவே அல்ல. உண்மையும் உத்தமமான விசுவாசம் ஆவிக்குரிய நடத்த என்னவென்றால், நீ கேட்டாலும் ஆசைப்பட்டிருந்தாலும், நீ கேட்டது ஆசைப்பட்டதை பெற்றுக்கொள்ளாத போது, நீ தேவனை விசுவாசிக்கிற நபராய் இருந்தால் எரிச்சல் அடையாமல் எதிர்பார்ப்பாய். அதுதான் விசுவாசம். அதுதான் ஆபகூக்கினுடைய விசுவாசம். நீதிமான் தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான். என்ன சொல்லுகிறான்? நீதிமான் என்பவன் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். ஏஸ், அந்த விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையினாலே சாத்தியம். ஆபகுக்கிலே நாம் இதுவரை தியானித்தது முதலாவது கேள்வி, 2வது சிக்ஷை, 3வது நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனையோ கேள்விகள் இருந்தாலும் கூட அந்த கேள்விகளுக்கெல்லாம் தேவன் பதில் தருவார் என்கின்ற அந்த உண்மையை உணர்ந்து நம்பிக்கையோட கூட சந்தோஷமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இது முதற்கொண்டு தொடர்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அன்பின் பிதாவே, ஆபகூக்கின் புத்தகத்திலிருந்து நாங்கள் கேள்வி, தண்டனை, நம்பிக்கை, இந்த 3 விஷயங்களையும் தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நீர் சிட்சிப்பீர். அதே சமயத்திலே ஆண்டவரே, நாங்கள் உண்மையாய் எங்களை உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிற வேளையில நம்பிக்கையோடு நல்ல நாட்களை நாங்கள் பார்ப்போம். அதேபோல சிட்சையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழியை நீர் காண்பிக்கிற போது மனம் திரும்பி எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிற வேளையிலே செப்பனியா சொல்வதைப் போல நாங்கள் இரக்கத்தை பெறுவோம், காப்பாற்றப்படுவோம். இந்த சத்தியத்தை, உண்மையை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு தங்களை உம்மிடத்திலே அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொருவரையும் ரட்சிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.